அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் தூவம் போடுறதுனால என்ன பயன் அப்படிங்கிறதையும், எந்தெந்த தூவம் போட்டால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம வீட்டில் தூவம் போடுறதுனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். தூவம் போட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள்லாம் நீங்கி வீட்டில் நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் ஏற்படும். இதை வீடு முழுவதும் போட்டோன்னா தேல் பூரான் அந்த மாதிரி சின்ன பூச்சிகள் வீட்டுக்குள்ளேயே வராது. தூவத்தில் சில மூலிகைகளை சேர்க்கும்போது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது. சுமங்கலி பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி தூவம் போட்டால் வீட்டில் உள்ள தரித்திரம் விலகி லட்சுமி கடாட்சம் ஏற்படும். சந்தன தூவம், சந்தனத்தை அரைச்சி நல்லா பொடி செஞ்சு அதை தூவமாக போடும்போது வீட்டில் மன நிம்மதியும் வீடு முழுவதும் நறுமணமும் கிடைக்கும். இதனுடைய மனத்திற்கு இறைவனே இறங்கி வந்துடுவான்னு நம்பப்படுது. நம்ம மனதில் நினைக்கக்கூடிய காரியம் விரைவில் நடக்குமா. அடுத்தது ஜவ்வாது தூவம். ஜவ்வாது தூவம் போடுறதுனால வீட்டில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், நோய்கள் குறையும், துன்பங்கள் விலகும். இதை வீடு முழுவதும் போடுறதுனால செல்வம் அதிகரிக்கும், வீடும் கமகமன்னு இருக்கும். அடுத்தது சாம்பிராணி தூவம். வீட்டில் சாம்பிராணி தூவம் போடுறதுனால தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், செல்வம் அதிகரிக்கும், பில்லி சூனியம் ஏவல் போன்றவையெல்லாம் நீங்கி கண் திருஷ்டியையும் விலக்கிடும். அடுத்தது அகிலி தூவம். அகிலிங்கிறது ஒரு வித தாவரம். அதனுடைய இலையையோ அல்லது பட்டையோ காய வச்சு தூவம் போடுறதுனால வீட்டில் உள்ள செல்வம் மென்மேலும் பெருகுவதோடு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறக்கும் வாய்ப்புகளை அதிகரிக்கும்னு கூறப்படுது. இது ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பயன்களை தரக்கூடியது. அடுத்தது துகிலி தூவம். வீட்டில் துகிலி தூவம் போடும்போது குழந்தைகளின் ஆரோக்கியமும் ஆயுளும் வளரும்னு நம்பப்படுது. அடுத்தது தூதுவளை தூவம். தூதுவளை தூவமா? தூதுவளை இலைய காய வச்சு அதை நல்லா பொடி செஞ்சு அதில் தூவம் போடும்போது தெய்வ நிந்தனையிலிருந்தும் முன்னோர்களினுடைய சாபத்திலிருந்தும் விடுபடலாமா. வீட்டில் குலதெய்வத்தை வாசம் செய்யக்கூடிய சக்தி இந்த தூதுவளை தூவத்துக்கு உள்ளதுன்னு சொல்லப்படுது. அடுத்தது துளசி தூவம். துளசினாலே அது பெருமாளுக்கு உரியது. இது லட்சுமி கடாட்சம் கொண்டதுனால செல்வ செழிப்பை அதிகரிக்கும். வாழ்க்கையில வெற்றி அடைய துளசி தூவம் கண்டிப்பா போடணும். திருமண தடை, வீடு கட்டும்போது ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை போக்கக்கூடிய தன்மை இந்த தூவத்துக்கு உள்ளது. வெள்ளை குங்கிலிய தூவம். வெள்ளை குங்கிலியத்தை கொண்டு தூவம் போட்டோன்னா வீட்டில் உள்ள துர்சக்திகள் எல்லாமே நீங்குமா. அடுத்தது மருதாணி விதை தூவம். மருதாணி விதை லட்சுமி கடாட்சம் கொண்டது. வீட்டில் உள்ள பில்லி சூனிய கோளாறுகள் எல்லாத்தையும் நீக்கும். வீட்டில் எல்லா இடங்களிலும் தூவம் போட்டோம்னா தீய சக்திகள் அனைத்தும் விலகும். அடுத்தது வெண்கடுகு தூவம். வெண்கடுகு தூவம் போடுறதுனால பகைமை குறையும். வீட்டிற்கு வெளியே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எதிரிகளும் குறைவாங்க. வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும். அடுத்தது மிக முக்கியமானது நன்னாரி வேர் தூவம். நன்னாரி வேர் தூவம் போடுறதுனால ராஜவசியம் கிடைக்குமா. கணவன் மனைவியிடையே அந்யோன்யமும் அதிகரிக்குமா. பிரிந்திருந்தவங்க கூட ஒன்று சேர்வாங்களா. நம்முடைய முன்னோர்கள் இப்படி பலவிதமான தூவங்களை பயன்படுத்தி அதனால பல நன்மைகளையும் அடைஞ்சதுனால தான் நமக்கு அதை சொல்லி தந்திருக்காங்க. ஆனால் நம்மள சில பேர் எதுக்கு தூவம் போடுறோம்னே தெரியாம தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வாங்கி யூஸ் பண்ணுறோம். இங்கே சொன்ன பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் எளிதாக கிடைக்கக்கூடியது தான். இதை வாங்கி வீட்டில் தூவம் போட்டு கண்டிப்பாக பயன்பெறுங்க. எல்லா நாட்களும் போட முடியலைனாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளாவது கண்டிப்பாக தூவம் போடுங்க. நீங்கள் ஆல்ரெடி இதில் சொன்ன பொருட்களை கொண்டு தூவம் போட்டிருந்த அதனால பயன்பெற்றிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதன் மூலமா பல பேர் பயன்பெறுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.